ஸோ ஃபைனலி நீங்க கேட்ட அந்த ஃபோன் வந்தாச்சு. Redmi Note 15 108 மெகாபிக்சலுக்கான கேமரா, 7.35 mm திக்னஸோட 4+6 இயர்ஸ்க்கான அப்டேட்டும் சொல்றாங்க. இது எல்லாமே 20,000 ரூபாய்க்கு. ஸோ நான் போன வருஷமே எதிர்பார்த்தது ரெட்மியுடைய கம்பேக் தான். அது இதில் இருக்கான்றதை பார்க்க போறோம். பட் அதற்கு முன்பாக ஒரு குயிக்கான அன்பாக்சிங். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் கையில் எடுக்கும் போது நல்ல ஒரு ஸ்லிம்மான ஃபோனை கையில் பிடிச்ச ஒரு ஃபீல் இருக்குது. அதற்கான மிக முக்கியமான காரணம் இவங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுத்தோட எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்வியாக கொடுத்துருக்கிறது தான். பட் ஆக்சுவல் சைஸை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த கர்வினஸை நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி தான் ஃபீல் இருக்குது. ஏன்னா எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாக்ஸியாக தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதனாலவே டிசைன் வைஸாக எனக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கலருமே ரொம்ப சட்டிலாக ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு கார்னிங் கிளாக்ல 7i ப்ரொடக்ஷன் இருக்கு. போட்டு பார்க்கலாம்னா உடஞ்சு போயிடும். கீழே டைல்ஸ் தான் இருக்கு. இப்போ ஐபி ரேட்டிங்கை பற்றி பேசும்போது IP66 இருக்கு. எஸ், நீங்கள் இன்னொன்று எதிர்பார்ப்பீங்கன்னா அதனால 65 கொடுத்துருக்கோம். எஸ், 68 69 கிடையாது. பட் இந்த பட்ஜெட்ல காம்படிஷனை வச்சு பார்க்கும்போது இவங்க 68 ஆச்சு மினிமம் கொடுத்துருக்கணும். அண்ட் டிஸ்பிளே ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு 6.77 இன்ச்சில் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்கு. அண்ட் 3200 nitsக்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவை ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கர்வா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே HDR சப்போர்ட் இந்த இடத்துல இல்லை. அப்போ இந்த பீக் பிரைட்னஸ் நம்ம எங்க போய் யூஸ் பண்றது? ஒருவேளை ப்ராசஸர்லயும் இல்லையோன்னு செக் பண்ணி பார்த்தோம். பட் ப்ராசஸர் ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணது இவங்க தான் கொடுக்கல. சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு தான் இருக்கு. பிரச்சனை கிடையாது. டைரக்ட் சன்லைட் விசிபிலிட்டியுமே ஓகே. அண்ட் PW டிமிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் சம்சாலாம் கொடுக்கறதே கிடையாது. அட்லீஸ்ட் இவங்களாச்சு அதை ரொம்ப கான்ஷியஸா நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல கொடுத்துட்டே வராங்க. உங்களுடைய மாடல்ஸ்ல 3840 ஹெர்ட்ஸ்க்கான PW டிமிங் கொடுத்திருக்காங்க, which is a good sign. பட் இந்த சூப்பரான டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால ஃபுல் ஃப்ளெஜ்டா என்ஜாய் பண்றதுக்கு அந்த ஸ்பீக்கர்ஸும் நல்லா இருக்கணும்ல. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆடியோ எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கு. ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஒருவேளை இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பாடெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த கார்லலாம் பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் வச்சு டங் டங் அப்படின்னு சொல்லி அந்த பேஸோட அதிருமா அப்படியே அதிரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எஃபெக்ட் வரணும்னு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சவுண்ட் ஸ்பீக்கர்லாம் நீங்கள் வைக்கும் போது கேமரா பம்பே அப்படியே சும்மா வைப்ரேட் ஆகுது. இன்ஃபினிக்ஸ்க்கே டஃப் கொடுப்பாங்க போல. கடைசியில் யாரு கூட கம்பேர் பண்ண வச்சுட்டாங்க பாருங்க. சரி, இப்போ பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 6 Gen 3 சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பெஞ்ச்மார்க் சோர்ஸ் எல்லாம் நீங்களே வந்து பார்த்துடலாம். பட் இதை வச்சு பார்க்கும்போது இதில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரொம்ப ஹெவியான கேமிங்கு கண்டிப்பாக இது கிடையாது. பட் இது எதுக்கு ஈக்குவல்னு கேட்குறவங்களுக்கு Dimensity 7300 நம்ம நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல பார்த்துட்டோம், கம்பேரிசனும் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸருக்கு ஒரு படி கீழே அப்ராக்சிமேட்லி ஒரு 5% பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் பெஞ்ச் மார்க்லேயே நீங்கள் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, Antutu 11 ரன் ஆகல, 3D மார்க் எக்ஸ்டெண்ட் ப்ரெஸ் ரன் ஆகல. ஸோ இந்த விஷயங்கள்லாம் காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ உண்மையான பொட்டன்ஷியலை நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியாது. சரி, இருந்தாலும் LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க, UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸோட எப்படிப்பா இருக்குன்னு BGMI போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 60 FPS சப்போர்ட் மட்டும்தான் வரும். பட் அதுலேயுமே கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அண்ட் நமக்கே தெரியும் இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. ஸோ ஒரு ஆல்ரவுண்டரா எல்லா இடத்துலையுமே டிக் பண்ணுதான்றதையும் பார்த்துடலாம். அப்படியும் BGMI தொடர்ந்து நாங்கள் 1 hour விளையாடி பார்க்கும்போது 20% 22% பேட்டரி ட்ராப் வந்து இருக்கு. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5520 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காலத்தில் சூப்பராக இருந்துச்சு. இவங்க தான் வந்து அந்த 4000 mAh எல்லாம் கொண்டு வந்து ஒரு முன்னோடின்னு சொன்னாலுமே இன்னைக்கு தேதியில் பார்க்கும்போது இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் ஸ்டில் இதை வச்சு உங்களால் ஒரு நாள் அழகாக மெயின்டைன் பண்ணிடலாம். எந்த ஒரு விஷயமே கிடையாது. கொஞ்சம் நீங்கள் மாடரேட்லேருந்து ஹை யூசேஜ் புஷ் பண்ணா கூட. அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே இருக்கு, which is 18 watt. சரி, இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டிசைன்ல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த கேமரா கரெக்டான எலிமெண்டோட இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 108 மெகாபிக்சலுக்கான Samsung HM9 சென்சர் கொடுத்துருக்காங்க பிரைமரியா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் அண்ட் 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி இருக்கு. என்ன ப்ரோ 4 கண்ணில் 2 கண்ணு தான் சொல்றீங்களா? அதாவது 2 தான் முக்கியமா கேமராவே. இது உங்களுக்கே தெரியும் ஃபிளாஷ். பட் இந்த கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முன்பாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த 3 போன்லயுமே சைட் பை சைட் நான் கேமரா சாம்பிள்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 3மே சேம் பட்ஜெட். ஓகே, ஸோ இப்போ நான் சைட் பை சைட் வைக்கும் போது உங்களுக்கு ABC-ல உங்களுக்கு பர்டிகுலர்லி எது ஃபர்ஸ்ட் ரேங்க், எது செகண்ட் ரேங்க், எது தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கக்கூடிய இமேஜஸ்ல கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தட் இஸ் குட் ஃபார் யூ. ஓகேங்களா? இது உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நானும் இதே மாதிரி இதை பிளைண்ட் டெஸ்ட் பண்ணும்பொழுது எனக்கு பார்த்த உடனே பிடிச்ச ஸ்மார்ட் போன், அதாவது போட்டோ அப்படின்னா இந்த போட்டோ தான், which is actually from OnePlus.
ரெண்டாவதா பெட்டரா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா நத்திங் இந்த இடத்துல நல்லா இருந்தது. ரெட்மி இது மோசம் கிடையாது, பட் கம்பேரிட்டிவ்லி இதை விட பெட்டரான இமேஜ் ப்ராசஸிங் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த செக்மெண்ட்ல இருக்குன்றது நமக்கு இந்த இடத்துல கிளியரா விசிபிள் ஆகுது. பட் இதெல்லாம் சைட்ல வச்சுட்டு நீங்க ரெட்மியுடைய கேமரா மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தா கூட கலர்ஸ் ஓரளவுக்கு ரீட்டைன் ஆகுது, பட் மைல்டா சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அட் த சேம் டைம் ஃபேஸ்ல அந்த ஸ்கின் டோனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு சில டைம்ல இன்கன்சிஸ்டன்டான போட்டோவும் வருது. ஏன்னா நாங்க நேத்தி இந்த கேமரா சாம்பிள்ஸ் எடுக்கும் போது எங்களுக்கு பார்த்த உடனே என்ன இவ்வளவு மோசமா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு திரும்பவும் வேற சினாரியோஸ்ல வேற லைட்டிங் கண்டிஷன்ல திரும்பவும் போட்டோ எடுக்கும் போது இங்க கொஞ்சம் பெட்டராவே இருக்கு. ஆனா இருந்தாலும் செல்ஃபி கேமரா ரொம்ப பேட்சியா தான் தெரியுது. அது கண்டிப்பா ஆவரேஜ் தான். ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் இந்த கேமராக்கு ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா 1-2 ஷாட்ல இது கேப்பபிளான கேமரா மாதிரி தான் தெரியுது, பட் அது கன்சிஸ்டன்டா இல்லாததான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. சரி, சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது ஹைப்பர் OS 2.0 தான் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல Android 15 தான் வருது. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல இது மட்டும் தான் கொடுக்குறாங்க. பட் சாஃப்ட்வேர் கமிட்மெண்ட்டும் பார்க்கும்போது நமக்கு ஹைப்பர் OS 3.0 லான்ச் அப்ப இல்ல, அதுக்கப்புறம் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இது லான்ச் அப்பவே அவங்க ஹைப் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஹைப்பர் OS 3.0 கொடுத்துருப்போம்னு சொல்லி கொண்டு வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ப்ளோட்வேர்ஸ்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ப்ளோட்வேர்ஸ் தான் இருக்கு. அண்ட் கேம்ஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்கு, வேணா நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹைப்பர் OS 2.0 முன்ன இருந்ததை விட கொஞ்சம் ஸ்லீக்கா இருந்தது. பட் இன்னுமே வந்து ரிஃபைன்மெண்ட் தேவைப்படுது. 3.0 வரும்னு எதிர்பார்த்தோம், பட் அதில் இது இல்லை. அதாவது இதில் அது இல்லை. இதில் இந்த கிளான்ஸை வேறு எல்லாரும் கொடுத்துட்றானுங்க. அது எதுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளேயே போதும் ஆகிடுது நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில். அதில் இதுவும் ஒன்று. அண்ட் சாஃப்ட்வேர் கமிட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 OS அப்டேட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க லான்ச் பண்ணும்போதே 16 லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு 3 இயர்ஸ் தான் கணக்கு. பட் இது கொஞ்சம் பெருசாக காமிக்கணுன்றதுக்காக 4 கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் அதுவுமே ஓகே. அட்லீஸ்ட் இப்போ இருந்து 4 வருஷமாச்சு கமிட் பண்ணுறாங்களே. 3 சொல்லியிருந்தா இன்னும் மோசமாக இருந்திருக்கும். ஸோ கனெக்டிவிட்டிக்கு Wi-Fi 5, Bluetooth 5.1, 9 5G பேண்ட்ஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி Wi-Fi 5 அப்படின்றது இந்த செக்மெண்ட்ல நீங்க கேமிங் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி விளையாட மாட்டீங்கன்ற பட்சத்தில் which is ஓகே அப்படினாலுமே காம்படிஷன்ல எல்லாமே Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அது இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ ஜியோ மட்டும் போட்டு எங்க டீம் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 5G ஸ்பீட் சூப்பரா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. பட் எங்க பிரச்சனைனா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் 20,000 ரூபாய் அப்படின்றத சொல்றாங்க. ஆஃபர் பிரைசிங் எல்லாம் சேர்த்து, ஆஃபர் எல்லாம் இல்லாம நம்ம நார்மலா பார்த்தோம்னா எங்கிட்ட எந்த கார்டுமே கிடையாது. நான் போன் வாங்கினா 23,000 ரூபாய். ஸோ 23,000 ரூபாய்க்கு இந்த போன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் வேல்யூ தான் அப்படின்னு தோணுது. மேபி இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் உடைய ஷார்டேஜ் இப்போ போயிட்டு இருக்கு. நம்ம மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் கம்பெனி எல்லாம் வந்து பிரைசிங் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலயா இருந்தா கூட இந்த ஸ்மார்ட் போனை விட இவங்க போன வருஷம் லான்ச் பண்ண போனே ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிளஸ் போக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட சூப்பராகவே லான்ச் பண்றாங்க அந்தந்த பிரைசிங்க்கு அப்படின்னு இவங்க ஃபேமிலிக்குள்ள பார்த்தாலே. இது இல்லாம வெளியில போய் பார்த்தா நம்ம போன வருஷம் பெஸ்ட் போன் ஆஃப் தி இயர்னு சொல்லி நான் சொன்னது CMF Phone 2 Pro. டெலஃபோட்டோ கேமராவோட கேமரா ஆப்டிமைசேஷனோட பிரைசிங்கும் கரெக்டாக வச்சு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த போனுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த செக்மெண்ட்ல விவோ, ஓப்போலாம் கூட யார களமிறங்கிட்டாங்க. பட் இவங்க என்னடானா இனிமே வந்து பெருசாக பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நான் எதிர்பார்த்த மிகப்பெரிய கம்பேக் இந்த வாட்டியும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த அன்ஃபில்டர்டான ப்ரோஸ் அண்ட் கான்ஸோட வந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.